Hi friends, welcome to our channel TechSpot. நம்ம சேனல்ல கோடிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக we are starting with HTML playlist. இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் HTML from basic to advanced all of code கற்றுக்கலாம். ஸோ we can start our today's video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML என்ன, அதில் என்னெல்லாம் இருக்கும், அதோட பர்பஸ் என்ன, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ HTMLங்கிறது ஒரு அப்ரிவேஷன், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஆஹ் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா மேக்ஸிமம் ஊப்ஸ் ரிலேட்டடா இருக்கும். லைக் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸால தான், டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும் இந்த HTML-ல. ஸோ என்ன டேக்ஸ்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு சாம்பிள் கோட் வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் HTML கோட். அட்லீஸ்ட் நீங்க இந்த அளவாவது ஒரு HTML கோட் டைப் பண்ணி ரன் பண்ணா ஒரு பேசிக்கான அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ இதில் இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இந்த HTML ஹெட்னு இருக்குல்ல, அதுதான் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்கிற இந்த எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட் வித் அசைன்மெண்ட் வித் சம்திங் போட்டிருக்காங்களா, இது வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டேக்ஸ்க்கும் வந்து ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ இந்த HTML இங்கே இருக்கு, இங்கே பாருங்க, பேக் ஸ்லாஷ் போட்டு HTML போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ என்னன்னா இது வந்து க்ளோசிங் டேக், இது வந்து ஓப்பனிங் டேக். ஸோ ஃப்ரம் திஸ் டு திஸ் இஸ் HTML கண்டென்ட். திஸ் இஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் இந்த HTML டேக் குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் பாடி டேக், ஹெட் டேக் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல எல்லா டேக்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த HTML டேக்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட். நார்மலா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க என்னெல்லாம் போடுவீங்க, டெக்ஸ்ட், இமேஜ், லிங்க், லிஸ்ட், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் போட்டு அதை நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டா க்ரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதுல இருக்கிற நீங்க அதே எலமெண்ட், ஹெட்டிங், டெக்ஸ்ட், இமேஜஸ், அதே இதை நீங்க ஒரு ப்ரௌசர்ல ஒரு வெப்பேஜா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு அந்த அந்த கண்டென்ட் எல்லாம் நீங்க ஒரு HTML டாக்குமெண்ட்டா போடணும். அதாவது HTML கோடா பண்ணீங்கன்னா தான் நீங்க ப்ரௌசர்ல ஒரு வெப்பேஜா பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த HTML டேக்குள்ள நம்ம அதை எல்லாத்தையும் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அடுத்து முக்கியமான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக், பாடி டேக். ஃபர்ஸ்ட் பாடி டேக் சொல்லிடுறேன். நம்ம சொன்னோம்ல அந்த கண்டென்ட், நம்ம இந்த இமேஜஸ், டெக்ஸ்ட்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம எந்தெந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம வெப்பேஜ்ல நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட் எல்லாம் பாடி டேக்ஸ்குள்ள தான் போடணும். சொன்ன மாதிரி டெக்ஸ்ட், இமேஜஸ், லிங்க்ஸ் எல்லாமே வந்து பாடி டேக்குள்ள தான் போடணும். அப்ப ஹெட் டேக்குள்ள என்ன போடுவீங்க அப்படின்னா, இந்த பாடி டேக்ஸ்ல போடுற எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கண்டென்ட் எலமெண்ட், அதுக்கு தேவையான சில திங்ஸ் தேவைப்படும். உதாரணத்துக்கு நான் டெக்ஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால அதுக்கு ஃபாண்ட், இந்த டெக்ஸ்ட்டுக்குலாம் சில ஃபாண்ட்ஸ் கால் பண்ணுவோம். அந்த ஃபாண்ட்டை கால் பண்றது வந்து நம்ம ஹெட் டேக்குள்ள கால் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட், இமேஜஸ்க்கான ஸ்டைல் எல்லாம் ஸ்டைல் ஷீட் எழுதுவாங்க. அதை நம்ம கால் பண்றது வந்து ஹெட் டேக்ல தான் கால் பண்ணுவோம். இந்த மாதிரி பாடி டேக்ல இருக்கிற கண்டென்ட்டை சூப்பரா காட்டுறதுக்கு சில திங்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம ஹெட் டேக்ஸ்ல கால் பண்ணுவோம். ஸோ இந்த கோட்ல சாம்பிளுக்கு வந்து மெட்டா டேக்ஸும் டைட்டில் டேக்கும் போட்டிருக்கோம். மெட்டா டேக் நம்ம நம்ம வெப்பேஜ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வெப்பேஜ் வந்து மொபைல், நம்ம டெஸ்க்டாப்ல பார்ப்போம், இல்லை கம்ப்யூட்டர்ல பார்ப்போம். இதை தாண்டி மொபைல் டிவைஸ், டேப்லெட் அந்த மாதிரி டிவைஸ்லயும் நம்மளோட கண்டென்ட் வந்து ப்ராப்பரா ரெண்டர் ஆகணும், நல்ல நல்ல வியூவோட ரெண்டர் ஆகணும் அப்படின்னா இந்த மெட்டா டேக் வந்து மேண்டேட்ரி. ஸோ அதனால இந்த மெட்டா டேக்ஸ் போட்டிருக்கோம். பேசிக்கா மெட்டா டேக்ஸோட பர்பஸ் என்னன்னா, இட் இன்க்ரீஸ் த SEO ஆஃப் த பர்டிகுலர் வெப் பேஜ். எஸ்இஓன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ சாம்பிளுக்கு இப்போ கூகுளில் நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிற ஒரு நியூஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரோ, நியூஸ் டிவி நியூஸ் ரிலேட்டடான வெப்சைட்ஸ்லாம் வந்து அவங்க கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் பத்தி வரும், ரெண்டாவது ஒரு சேனல் வரும், மூணாவது ஒரு சேனல். அதுல ஃபர்ஸ்ட் வந்த சேனல் என்ன ரீசன், ஃபர்ஸ்ட் வரதுக்கு என்ன ரீசன்னா, அந்த கண்டென்ட் வந்து அவங்க நல்லா எஸ்இஓ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நல்லா எஸ்இஓ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கூகுள் சர்ச் ரிசல்ட்ல டாப்ல வரும். ஸோ டாப்ல வர்றதுனால அதை அதிக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு விசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி மெட்டாடெக்ஸ் தான் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எஸ்இஓ எல்லாம் பெட்டரா பண்ணுவாங்க. ஸோ அதனால மெட்டாடெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டைட்டில் டேக். இப்போ இந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்கு நான் ஒரு டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த டைட்டிலுக்கு என்ன டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட்டை நான் இந்த இடத்துல போடுவேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் பாட்டுன்னு டைட்டில் போட்டிருக்கேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம அங்க இருக்கிற அந்த கோடிங்க்கான ரிசல்ட் வந்து இதுதான். ஒரு H1 டேக் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு கலர் குடுத்துருக்கோம். இந்த பாடி டேக்குள்ள நெறைய டேக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு H1 டேக் மட்டும் குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டைல்ன்னு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு விதமான ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அந்த டேக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இட் கிவ்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபௌட் த டேக். ஸோ இந்த டேக் வந்து இந்த கலர்ல இருக்கணும், இந்த ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுனால அந்த ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ வந்து இந்த டாக் டைப் இதெல்லாம் ஓகே. இந்த டாக் டைப்ங்கிறது என்னன்னா, இந்த HTML நம்ம வந்து ரன் பண்றோம் ப்ரௌசருக்கு. ஸோ இந்த ப்ரௌசர் வந்து இது என்ன வெர்ஷன் ஆஃப் HTMLங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அந்த டாக் டைப்ங்கிற டேக்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ லேட்டஸ்டா நம்ம வந்து HTML5 இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன். அதான் மேக்ஸிமம் இப்போ எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஸோ அதர் டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி அதோட பர்பஸ் எல்லாம் இது போட்டிருக்கேன். மெட்டா டேக்ஸ்னா இம்ப்ரூவ் SEO, டைட்டில் டேக் டு டிஸ்பிளே டைட்டில் ஆஃப் த வெப் பேஜ், பாடி டேக்னா டு டிஸ்பிளே கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆஹ், ஒரு கோட் எடிட்டர். நார்மலா நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண அனுப்புவீங்க. ஒரு எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணி அதுல நீங்க போடுவீங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ண போறீங்க, ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுவீங்க. இது வந்து VS கோடு. ஸோ நார்மலா டெவலப்பர்ஸ் எல்லாமே இதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எம்டியாக ஒரு விண்டோஸ் வரும். அதில் நீங்கள் ஃபைல் கொடுத்து நியூ ஃபைல் கொடுங்க. உங்கள் டெக்ஸ்ட் ஃபைல்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். Ctrl+S கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற நேம் மட்டும் போட்டுக்கோங்க. சேவ் அஸ் டைப் எக்ஸ்டென்ஷன் மட்டும் HTML கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷிஃப்ட் பிடிச்சி இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுங்க. கொடுத்தது இந்த மாதிரி இன்வெர்ட் அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கோட் வந்து இது வந்து பாய்லர் பிளேட்னு சொல்லுவாங்க. இதான் ஒரு பேசிக் HTML-க்கான கோட்லாம் வந்து அந்த எடிட்டரே கொடுத்துரும். ஸோ மினிமம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அங்க போயிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு டூன் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் க்ரோம். உங்களோட HTML ஃபைலை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ப்ரௌசரே போதும். ஸோ ப்ரௌசரில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுத்த அந்த வெல்கம் மெசேஜ் பார்த்தீங்களா? ஸோ ஸோ ரிமைனிங் திங்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக HTML பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.